அப்போது இந்த மாதிரி காயங்கள், எவ்வளோ பெரிய காயங்கள், எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக இருந்தாலும் சரி, அதுவே சர்ஜரி பண்ணிடும். உடலே வந்து சர்ஜரி பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் வந்து உடலோட இயக்கம். அப்போ நம்ம அந்த டைமில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து நிதானமாக அந்த வெளியேற ரத்தத்தை வர விட்டுட்டு நம்ம வந்து எதுவுமே இடையூறு பண்ணாமல் அமைதியாக ஓய்வு எடுத்தோம். அந்த நேரங்களில் எந்த மாதிரியான அடிபட்டிருந்தாலும் சரி, அந்த அந்த அவங்க மயக்க நிலையில் போயிருந்தாலும், பேஷண்ட் மயக்க நிலையில் போயிருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு முழு ஓய்வு, அவங்களா கண் திறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த இடையூறும், நம்ம தண்ணியோ வினியோ எதுவும் கொடுக்காம அமைதியாக இருந்தோம்னா உடலே சரிப்படுத்தி அவங்களே இயல்பு கொண்டு வரும். இந்த இடத்துக்கு நம்ம வரமாட்டேங்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடும். நம்ம என்னதான் மனித இந்த உடம்புன்றதை ஒரு முறை பார்க்கறதுக்கு நம்ம இன்னும் அந்த கட்டத்துக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் இப்படி வாழ்ந்தவங்க தான். கிராமப்புறங்களில் பெரிய யுத்தங்கள், கலவரங்கள் நடந்து, வெட்டுக்குத்து நடந்தால் கூட அவங்க யாரும் மருத்துவமனைகளுக்கு போனது கிடையாது. மருத்துவமனைகள் அவங்க அருகாமையிலே இல்லை, போய் சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு. அவங்க எல்லாருமே சும்மா ஏதோ ஒரு பொடியை தடவிட்டு வீட்டிலே ஓய்வெடுத்து அது தானாகவே கூடுறத பார்த்துருக்காங்க. ஏன் டெலிவரி பார்த்துருக்கீங்களே, வீட்டில் டெலிவரி பார்த்தவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பெண் உறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு குழந்தை வெளியேறும்போது ஓப்பனாக இருக்கிறத, எந்த மருத்துவ ஸ்டிச்சஸும் இல்லாமல் தானே கூடி இருக்கிறத பார்த்துருக்கீங்களே, கேள்விப்படுங்க. உங்கள் தாத்தா பாட்டிங்களை போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய வரலாறுகளை சொல்லுவாங்க. அதுவே நமக்கான மருத்துவ சாட்சிகள் தான். ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க பயப்படுறோம். நமக்கு அது எதா ஆகிடுமோ அப்படின்ற அச்சம், அந்த மாதிரியான ஒரு அச்சத்தை இந்த அலோபதி மருத்துவம் கொண்டு வந்துருச்சு. எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கி நம்மளை வந்து பொறுமையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. நம்மக்கிட்ட எந்த பொறுமையுமே இப்போ இல்லை. உடம்பு சரிப்படுத்தும், உடம்பு என்ன பண்ணுது, அடுத்த கட்ட அதோடைய வேலை என்ன, அது எப்படி தான் பராமரிக்குது, எப்படி அது இயல்பு கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம தாத்தா பாட்டிங்க அதெல்லாம் பார்த்தவங்க. எலும்பு முறிஞ்சி எலும்பே உடஞ்சா கூட அதை எவ்வளோ அழகாக அது பொசிஷனோட கூடுறதும், எப்படிப்பட்ட ஓப்பனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் உடல் இயல்புக்கு திரும்பி இருக்கிறதையும் அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம இன்னும் பார்க்கல, நம்மளும் பார்க்கணும். அந்த தலைமுறையாக நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மாதிரியான காணொலிகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எந்த மாதிரியான ஆக்சிடென்ட் கீழே விழுந்தாலும் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறதா நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு நல்ல காரியம் உங்கள் உடம்புக்கு. அடுத்த 2வது காரியம் அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி சிகிச்சை இருக்கும். அதை பற்றி நான் ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காக தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முன்னாடி பேசுகிறேன். ஏன்னா எமர்ஜென்சியை பார்த்து நம்ம பயப்படுறோம். எல்லாருமே ஒரு சின்ன பாய்சன் சாப்பிட்டா கூட ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஒன்றுமே கிடையாதுங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டாங்களா, மாத்திரை சாப்பிட்டாங்களா, அந்த மாதிரி ஆகும்போது எதுவும் பண்ணாதீங்க. அமைதியாக அவங்கள படுக்க வச்சுட்டு தண்ணி குடிப்பாட்டுக்கு அவங்க வாமிட் பண்ணிடுவாங்க. நிறைய தண்ணி குடிப்பாட்டிங்கனாலே அவங்க பாதி வாமிட் பண்ணிடுவாங்க. இது வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு சொல்கிறது. அக்குபஞ்சர் மாதிரியான சிகிச்சையில் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற பரிந்துரை. நிறைய தண்ணி, அதை உப்பு போட்டு கூட கொடுக்கலாம், தப்பில்லை. வாமிட் வரா மாதிரியான ஒரு உப்பு போடுறதோ இல்லை வெறும் தண்ணி குடித்தாலோ பிரச்சனை கிடையாது. வயிறு முட்டை அவங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படியே வாந்தி எடுத்துடுவாங்க, மேக்ஸிமம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மரபொழி மருத்துவத்தை நாடி போகலாம். சரி, நான் ஃபேஸ் பண்ண ஒரு எமர்ஜென்சி ஒரு பொசிஷன், கிரிட்டிக்கலான ஒரு சின்ன விஷயம் தான், பெரிய மேஜர் இல்லை, ஒரு சின்ன விஷயம். பட் அவங்க பேரண்ட்ஸோட மனநிலை வந்து ஹாஸ்பிட்டல் போகிற நிலையில் தான் இருந்தது. ஆக்சுவலாக அவங்க வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் டக்குன்னு இந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியட்னும் போது அவங்க மைண்டும் கூட அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும், மேஜரான பிரச்சனைகள், ஸ்டோன் முதற்கொண்டு சிஸ்டம் முதற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டில் சரியானதுனால தான் தொடர்ச்சியாக அவங்க ஃபேமிலி மொத்தமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி ஆகும்பொழுது அவங்களுடைய மனநிலையும் கூட ஹாஸ்பிட்டல் போகுது. அந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக நான் அவங்களை அந்த மனநிலையிலேருந்து எப்படி வெளியே கொண்டு வந்தேன், கண்ணு முன்னாடி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படியான ஒரு சாட்சியத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போன மனநிலையிலேருந்து வெளியே கொண்டு வந்து அப்படின்றத பகிர்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு நான் இதை பற்றி பேசுகிறேன். என்னுடைய ஹீலி ஒருத்தர் வந்து திருவச்சூரில் இருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து கொஞ்சம் மனநிலையில் வந்து சரிவாக இருக்கிற குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. எப்பவுமே அவங்க கண்ணு கருத்துமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு எல்லாமே அவருடைய மனப்பிழவுக்குலாம் சரியாயிட்டு வந்துட்டு இருக்காரு, பேச ஆரம்பிச்சிருக்காரு. ட்ரீட்மெண்ட்னால, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்னால அவர் வந்து பேசாமல் இருந்தவர் இன்னைக்கு நல்ல வார்த்தைகள்லாம், அவங்க பேசுகிற வார்த்தைகள், ரிப்பீட் பண்ணுற வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்கூலில் போய் அந்த இடத்துல அக்காமடேட் பண்ணி 10th எக்ஸாம் ஒரு 2 hours அங்கே இருந்து வர அளவுக்கு அவர் வந்து முன்னேற்றம் வந்திருக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்னால. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி விளையாடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் உள்ளே போயிருக்க சமயத்தில் அவங்க அப்பா என்னோட கிளினிக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. திருவச்சூர் கிளினிக்கில். இங்கே அவங்க அம்மாவும் பாட்டியும் அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக உள்ளே போயிருந்தாங்க. வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. தின்னர் பாட்டில் வந்து வெளியே வச்சுருந்தாங்க. அந்த தின்னர் பாட்டில் வெளியே வச்சுட்டு இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, குழந்தை தெரியாமல் ஏதோ தண்ணி பாட்டில், ஏன்னா அவன் நிறைய தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்கான், குடிச்சிட்டே இருப்பான் தண்ணி. அவனுக்கு தண்ணினா அவ்வளோ பிடிக்கும். எப்பவும் சொம்புசமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கிற அந்த குழந்தை என்ன பண்ணான்னா, தண்ணி பாட்டில் அப்படின்னு நினச்சி எடுத்து சின்னரை குடிச்சிட்டான். குடிச்சிட்டு கொண்டு உடனே அவங்க ஓடி வந்துட்டாங்க. உடனே அவனை குடிச்சு எடுத்துட்டு தண்ணியை ஊற்றுறாங்க, கொமட்டை வைக்கிறாங்க, துப்புறாங்க, தண்ணியை ஊற்றுறாங்க. அவன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான், கொமட்டுறான். இவங்க நிறைய போராடி உடனே அவங்க அப்பாவுக்கு எனக்கு ஃபோன், 2 பேருக்குமே தனித்தனியாக ஃபோன் பண்ணாங்க. அவங்க அப்பா, மேடம் சரியாக கேட்கல, வாங்க மேடம்
சொல்ல முடியல ஃபோனில், பதட்டத்தில் சொன்ன உடனே சரி உடனே பைக்கில் கிளம்பி அங்கே போனேன். அங்கே போனோன்னே நான் ஏதோ விழுந்துட்டான் போல இருக்குது அப்படி தான் நினச்சேன். இந்த மாதிரி குடிச்சது ஏன்னா அவங்க வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் தானே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்த விஷயம் தானே. அப்போது இந்த மாதிரி குடிச்சிட்டான்ட்டு அவனை உட்கார வச்சு வாமிட் பண்ண வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறான். அவன் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறான். கொமட்டிட்டு இருக்கானே தவிர அவனால் எதுவுமே அடுத்தது இது செய்ய முடியல. ஹாஸ்பிட்டல் போகலாம், ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் போகலாம், அது போல இது போல அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்காரு. நான் சொன்னேன் ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நேற்று தான் அவர் ஏன்னா ஒரு நாள் முன்னாடி தான் அவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு அவனுக்கு வந்து சரிப்படுத்திக்கணும்னு சொல்லி இருந்தாலும் அவங்களுக்கு பேஷண்ட் இல்லையா, இப்போ தான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க, இன்னும் வந்து அக்குபஞ்சர் பற்றின முழு புரிதல் வரல. ஏன்னா நம்ம எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து 1 மாத காலம் வரைக்கும் அந்த மாதம் முழுக்க ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு உன்னதமான மருத்துவம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு இன்னும் அந்த அனுபவம் இல்லை. ஸோ அவர் வந்து முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தனாலும் இல்லை மேடம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னாரு. சரி ஓகே, அவங்களுடைய பதட்டத்தை அந்த நிமிஷம் ஏதாவது ஒரு பிடிமானம் தேவை இல்லையா, சரின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பல்ஸ் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். எங்களுடைய பஞ்சபூதங்களில் வந்து அவனுக்கு என்ன இது இருந்தது, என்னுடைய என்ன இம்பேலன்ஸில் இருந்ததுன்னா நில மூலகமும் காற்று மூலகமும் சமநிலையில் இல்லை. அவன் டின்னர் சாப்பிட்டதுனால பாதிக்கப்பட்ட மூலகங்கள் வந்து நிலமும் காற்றும். சரிங்களா, அதுதான் எனக்கு காமிச்சிச்சு. நான் நில மூலகமும் காற்று மூலகமும் இணைக்கிற புள்ளியில் டச் கொடுத்தேன். டச் கொடுத்த உடனே ஏன்னா நாங்கள் நீடலும் போடுவோம், டச்சும் கொடுப்போம். பெரியவங்களுக்கு நீடல் போடுவேன். சின்ன குழந்தைங்க இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நீடல் பார்த்தவங்க ஒரு பயம்